أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மண்ணினால் படைத்தான். அந்த மண்ணை பூமியிலிருந்து எடுத்து வந்து படைத்தான். அந்த மண்ணை ஒரே பகுதியிலிருந்து எடுக்காமல் வெவ்வேறு பகுதியிலிருந்து ஏன் எடுத்து படைத்தான்? அதற்கான காரணம் என்ன? அல்லாஹு தஆலா இதை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் என்ன பேசுகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் புரிந்து உணர வேண்டும். நான் ஓதிக்காட்டிய வசனம் அல்லாஹு தஆலா மண்ணிலிருந்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரா தாஹாவில் பேசுகின்றான். மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும். உங்களை அல்லாஹு தஆலா மண்ணிலிருந்து தான் படைத்தான். அதே மண்ணிலே மீண்டும் அவன் மீட்டுவான். அதாவது அந்த மண்ணுக்கு உங்களை கொண்டு செல்வான். மீண்டும் நாளை மறுமையில் அதே மண்ணிலிருந்து தான் உங்களை வெளிக்கொணர்வான் என்ற இந்த செய்தியை, மண்ணிலிருந்து படைத்தான் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ்வே பேசுகின்றான். அதே போன்று சூரா சாதில் இன்னி ஹாலிகும் பஷரம் மின் தீன், நிச்சயமாக நான் மனிதனை மண்ணில் இருந்து படைத்தேன் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இது போன்ற வசனங்களை குர்ஆனிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று வெவ்வேறு இடங்களிலிருந்து அல்லாஹு தஆலா மண்ணை எடுத்தானா என்பதை ஹதீஸிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூதாவூதில் 4693 இலக்கத்திலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து மண்ணை எடுத்து அல்லாஹு தஆலா படைத்தான். அப்படி பல்வேறு பகுதிகளிலிருந்து மண்ணை எடுத்ததினால் மனிதர்களில் சிவப்பானவர்களும் வெள்ளையானவர்களும் கருப்பானவர்களும் மென்மையானவர்களும் கடினமானவர்களும் இலகுவானவர்களும் இப்படி பல்வேறுபட்ட நிலையில் மக்களாக நீங்கள் மாறுபட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போது கேள்வி, ஏன் வெவ்வேறு இடங்களிலிருந்து அல்லாஹு தஆலா எடுத்தான் மண்ணை? ஒரு பகுதியிலிருந்து ஒரு இடத்திலிருந்து எடுக்காமல் வெவ்வேறு இடங்களிலிருந்து எடுத்ததற்கான காரணம் என்ன? முதலாவது பதில் எப்போதும் போல அல்லாஹு ஆலம், அல்லாஹ் அதை பற்றிய போதுமான அறிவை அவன் வைத்திருக்கின்றான். என்றாலும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சுருக்கமான 4 பதில்கள் நமக்கு புலப்படுகின்றது. முதலாவது, அல்லாஹு தஆலா எப்போதும் தனது வல்லமையை, தனது அத்தாட்சியை நிறுவ விரும்புகின்றான். எல்லா இடங்களிலும் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் பல்வேறுபட்ட வகைகளை படைப்பதின் மூலமாக தன்னை யார் என்பதை அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துகின்றான். ஒரு மண்ணிலிருந்து பலதரப்பட்ட வகையான பழ வகைகளுடைய மரங்களை அல்லாஹு தஆலா முளைப்பிக்கின்றான். மரத்தை கொண்டு நீங்கள் பலதரப்பட்ட வகைகளை பார்ப்பதை போன்று மண்ணுக்கான சுபாவம் எப்படி இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு அந்த மரத்தினுடைய இயல்பு இருக்கும் என்பதை போன்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் பலதரப்பட்ட நிறங்களில் அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். சிவப்பானவர்களாக, வெள்ளையானவர்களாக, கருப்பானவர்களாக, மாநிறம் கொண்டவர்களாக, எலுமிச்சை நிறம் கொண்டவர்களாக, ஒவ்வொரு நிறங்களிலும் ஒவ்வொரு மாதிரியான மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். இதனுடைய காரணம் வேறுபாடு படுத்தி காட்டுவதற்காக அல்ல, மனிதர்களுடைய வேறுபாட்டில் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை நிறுவுவதற்காக, அவனுடைய வல்லமையை நிறுவுவதற்காக. அல்லாஹ்வுக்கு வெள்ளையா மட்டும்தான்ப்பா படைக்க தெரியும் போல, அல்லாஹ்வுக்கு கருப்பா மட்டும்தான்ப்பா படைக்க தெரியும் போல என்று எவனும் பேசிவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு எல்லா நிறங்களிலும் படைக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா இப்படி ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சூரத்துர் ரூமில் பேசுகின்றான், வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் அல்லாஹு தஆலா படைத்திருப்பது. இதுவரைக்கும் நம்ம இந்த வசனங்கள் நிறைய கேட்டிருக்கோம். அதை தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியத்தை கேளுங்கள். வக்திலாஃபு அல்சினத்துக்கும் அல்வானிக்கும், பலதரப்பட்ட மொழிகளாக உங்களுடைய மொழிகளை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருப்பதும், வஅல்வானிக்கும், பலதரப்பட்ட நிறங்களை உங்களிலே அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருப்பதும். அனைவர்களும் மனிதர்கள், ஆனால் பலதரப்பட்ட மொழிகளை பேசுகிறீர்கள். அனைவர்களும் மனிதர்கள், பலதரப்பட்ட நிறங்களில் இருக்கிறீர்கள்.
இப்படி மொழிகளிலும் நிறங்களிலும் அல்லாஹு தஆலா மாற்றம் செய்திருப்பது அவனுடைய அத்தாட்சியில் கட்டுப்பட்டது. அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கான சான்று அது. இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தில் லில் ஆலமீன், அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் இது ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹு தஆலா பேசுவதை நீங்கள் சூரத்துர் ரூமிலே பார்க்கலாம். இது முதல் காரணம். பின்பு இரண்டாவது காரணம், அல்லாஹு தஆலா ஏன் வெவ்வேறு இடங்களிலிருந்து மண்ணிலிருந்து அல்லாஹு தஆலா எடுத்தான் என்பதற்கான இரண்டாவது காரணம், குணநலனில் வேறுபாடு கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு மண்ணை போலவே ஒரு மண் இன்னொரு செடியை முளைப்பிக்காது, ஒரு மண் இன்னொரு மரத்தை முளைப்பிக்காது. ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு மாதிரியான நிலங்களில் அதற்கு ஏற்றவாறான விவசாயத்தை மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள். நஞ்சை நிலம், புஞ்சை நிலம், எதற்குமே உதவாத கரிசக்காடு, பொட்டல் பூமி என்ற மண் இருப்பதை போன்றே மனிதர்களுடைய குணங்களிலும் பலதரப்பட்ட நிறங்களால் குணங்களால் மனிதர்கள் மாறுபட்டிருக்கிறார்கள். இதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் மிக தெளிவாக பேசுகின்றார்கள். நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய உதாரணம் மண்ணில் விழக்கூடிய மழையை போன்றது. இப்போது அதை 3 வெரைட்டியா நபி அவர்களே பிரிக்கிறாங்க. ஒரு சில நிலங்கள் இருக்கின்றது, நல்ல நிலங்கள், மழையை ஏற்று நீரை சேமித்து அதனால் பலதரப்பட்ட புல் வகைகளையும் பயிர்களையும் அது வளர்த்து எடுக்கின்றது. இது ஒரு நிலம். இன்னொரு நிலம், சில நிலங்கள் பயிர்களை வளர்க்கவில்லை, ஆனால் அதே நேரத்தில் மழை நீரை சேமித்து வைக்கின்றது. இதனால் மனிதர்களும் உயிரினங்களும் பலனடைகின்றார்கள். மூன்றாவது ஒரு நிலம் இருக்கின்றது, மழையை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, மழை நீரை சேமித்துக் கொள்வதும் இல்லை, பயிர்களை அது வளர்த்து எடுப்பதும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 2282வது இலக்கத்திலும் சஹீஹுல் புகாரியில் 79வது இலக்கத்திலும் இருப்பதை நீங்கள் காணலாம். இப்ப இந்த ஹதீஸினுடைய எவ்வளவு அழகான உவமை பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை போன்றவர்கள், நாமெல்லாம் நிலத்தை போன்றவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்மையும் ஹிதாயத்தையும் கொண்டு வந்து நம் மீது தெளித்திருக்கிறார்கள். நம்மில் எத்தனை நபர்கள் நல்ல நிலங்களாக நீரை சேமித்தும் அதை பயனடைந்தும் அடுத்தவர்களுக்கு அதை பயனுள்ளதாக இந்த இல்மை ஆக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு நிலம், இது ஒரு மாதிரியான மனிதர்கள். இன்னும் சில மனிதர்களால் அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க முடியாது, ஆனால் நபி அவர்களால் கொடுக்கப்பட்ட மழை என்ற இல்மையும் ஹிதாயத்தையும் தன்னகத்தை பெற்று அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். சிலர் வைத்துக் கொள்ள மாட்டார்கள், தன்னிடத்தில் இருப்பதை எடுத்து அடுத்தவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது இரண்டாவது மாதிரியான நிலம். மூன்றாவது நிலம், மூன்றாவது மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீனை ஏற்கவும் மாட்டார்கள், எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள், தான் வாழவும் மாட்டார்கள், அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லவும் மாட்டார்கள். இந்த நிலத்தினால் எந்த பயனும் இல்லை என்பதை போன்று இந்த மனிதர்களினால் எந்த பயனும் இல்லை, எந்த பலனும் இல்லை என்ற உதாரணத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். மூன்றாவது காரணம் எதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோமோ, சூரத்து ஷூராவினுடைய 30வது வசனம், சோதனை என்ற தலைப்பு இதிலும் ஜாயிண்ட் ஆகின்றது. அல்லாஹு தஆலா ஏன் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து மண்ணை எடுத்தான் என்றால் சோதிப்பதற்காகத்தான் எடுத்தான். ஒரே பகுதியில் இருந்து மண்ணை எடுத்து ஒரே மாதிரியான மனிதர்களை அல்லாஹு தஆலா படைத்திருந்தால் எவர்களுடைய குணம் எப்படிப்பட்டது என்ற சோதனை வெளிப்படாமல் போயிருக்கும். யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் மென்மையானவர், யார் இனிமையானவர், யார் கரடுமுரடானவர், யார் கடினமானவர் என்பது வெளிப்படையில் தெரியாமல் மக்களுக்கு போயிருக்கும். எனவே அல்லாஹு தஆலா சோதிக்க விரும்புகின்றான். யார் பொறுமைசாலி, யார் சகிப்புத்தன்மை உடையவர், யார் நீதியோடு நடக்கிறார், யார் ஈமானோடு நடக்கிறார் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அல்லாஹ் மண்ணை எடுத்தான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பது உங்களை சோதிப்பதற்காகத்தான். பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து அல்லாஹு தஆலா மண்ணை எடுத்ததும் சோதிப்பதற்காகத்தான். நான்காவது காரணம், மிக முக்கியமான காரணம், மனிதர்களுக்கு மத்தியில் பணிவை ஏற்படுத்துவதற்காக. மனிதர்களுக்கு மத்தியில் தாழ்வானவன் தான்,
அல்லாஹ் ஒருவனே உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக, நினைவூட்டுவதற்காக அல்லாஹு தாலா மண்ணை பல்வேறு பகுதிகளில் இருந்து எடுத்தான். எப்போதெல்லாம் மனிதனுக்கு நான் மேலானவன், நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வருகின்றதோ இஸ்லாம் பேசுகின்றது, இல்லை இல்லை, நீ கீழிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாய், கீழ்ப்பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாய். நீ எப்போது இறந்தாலும் மீண்டும் அதே மண்ணுக்குள் செல்வாய், அந்த மண்ணிலிருந்து தான் நீ மீண்டும் அல்லாஹ்விடத்தில் மீட்டப்படுவாய் என்ற இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் மனிதர்கள் எடுத்துக்கொள்வதற்காகவே உன்னுடைய ஆரம்பமும் மண், உன்னுடைய முடிவும் மண், உன்னுடைய மறுபிறப்பு மறுமையும் மண்தான் என்பதை அல்லாஹு தாலா நினைவூட்டுவதற்காக கொண்டு வந்தான். பூமியில் இருந்து நிலவுக்கு ஒரு மனிதன் சென்றாலும், வேற்று கிரகத்திற்கு ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு மனிதன் சென்றாலும், சென்ற அந்த மனிதன் அங்கு இறந்து போனால் செல்லக்கூடியவரே அவரை விட்டு வரமாட்டார்கள். அந்த உடலை வேறு விதமாக ஆக்கி அதை பதப்படுத்தி பூமிக்கு வரும்போது கொண்டு வந்து அந்த அஸ்தியை பூமியில் தான் கரைப்பார்கள். வானுலகத்தில் குப்பையை போடக்கூடாது என்ற சிந்தனையை, என்ற ஆற்றலை அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு இன்றும் கொடுத்து வைத்திருக்கின்றான். விண்ணுலகம் ஒரு தூய்மையானது. மனிதர்கள் அங்கு இறந்தாலும் அவர்கள் மனிதர்களாலேயே பூமிக்கு கொண்டு வரப்படக்கூடிய அடிப்படையில் தான் விஞ்ஞானம் இருக்கின்றது. ரப்புல் ஆலமீனுடைய இந்த குர்ஆன் என்றும் பொய்யாகாது. மனிதர்களுக்கு பணிவை கூறுவதற்காக, தாழ்வை, மனிதன் தாழ்ந்தவன், மனிதன் பூமியில் பணிவானவன் என்பதை காட்டுவதற்காக, நினைவூட்டுவதற்காக அல்லாஹு தாலா பல்வேறு பகுதியில் இருந்து மண்ணை எடுத்து படைத்தான் என்ற சுருக்கமான இந்த 4 பதில்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹு தாலா எதை கொண்டு நம்மை படைத்தானோ, எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ, அவன் எந்த நோக்கத்திற்காக உலகத்தை படைத்தானோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட்டு நம்முடைய மௌத், அவன் எந்த அடிப்படையில் மௌத்தாவதை விரும்புகின்றானோ அந்த அடிப்படையில் மௌத்தாகி அவனிடத்தில் வெற்றிக்குரிய நபர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.